மீண்டுமாய் நாம் கூடும்படியாய் தேவன் கொடுத்த இந்த தருணத்துக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். விசேஷமாய் இந்த கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யுத்தமும் யுத்தத்தின் செய்திகளும் அனுதினமும் வந்து கொண்டே இருக்கிறது. பஞ்சம், பொருளாதார சீர்குலைவு, இப்படி நம்மை சுற்றிலும் பல்வேறு சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் ஆண்டுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. ஆகவே நாம் எந்த அளவாய் நாம் நாளானது சமீபித்து வருகிறது என்பதை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவாய் நாம் தேவனை கிட்டி நெருங்கி நாம் சேர்ந்து அவருக்காய் பயந்து நாம் வாழ வேண்டும். இந்த நாளின் தியானத்திற்கென்று சங்கீதம் 119 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 119 மிகப்பெரிய ஒரு அதிகாரம். முழு வேத புத்தகத்திலேயும் எபிரேயர் மொழியிலே எப்படி 22 எழுத்துக்கள் வருகிறதோ அது ஒவ்வொரு பத்தியும் ஒவ்வொரு எழுத்திலே தொடங்கக்கூடிய ஒரு சங்கீதமாக, ஒரு செய்யுளாக இது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 119ஆம் சங்கீதத்தை எழுதுவதற்கு பல நாட்கள், மாதங்கள் அல்லது ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரே முறை எழுதப்பட்டதல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக எழுதப்பட்டது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அதிகாரத்திலே 176 வசனங்களிலே, கிட்டத்தட்ட 171 வசனங்களிலே தேவனுடைய வார்த்தை என்ற அந்த பதம் அல்லது அதற்கு சமமான பதம், கற்பனை, சாட்சி, உடன்படிக்கை, வேதம் என்று அந்த வார்த்தை அதிகமாக வருகிறது. அது தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு உயர்த்தி காண்பிக்கிறது. ஆகவே சங்கீதம் 119 நான் புது மொழிபெயர்ப்பிலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அதிகாரத்திலே முதல் ஒரு சில வசனங்களிலே கீழ்ப்படிதலை குறித்து நாம் பார்க்கிறோம். சொல்லப்போனால் முதல் வசனமே அந்த தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிற ஒரு வார்த்தையாக வருகிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தின்படி நடக்கிறவர்கள் அல்லது வேதத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் என்று அதை நாம் சொல்லலாம். இந்த இரண்டாம் வசனத்திலேயும் கீழ்ப்படுகிற ஜனங்கள் அல்லது வேதத்தின்படி நடக்கிற ஜனங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய வேதத்திலே மிக முக்கியமான ஒரு பங்காய் இருக்கிறது. என்றால் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் உலகத்திலே பிரவேசித்தது என்று ரோமரிலே நாம் வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்திலே. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் பிரவேசித்தது, அது எல்லாரையும் ஆட்கொண்டது. ஆனால் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே கிருபை பிரவேசித்தது என்று வாசிக்கிறோம். அவை அந்த 2 உதாரணங்களை பவுல் சொல்லுகிறார், 2 சம்பவங்களை பவுல் சொல்லுகிறார். கீழ்ப்படியாமையினாலே முழு மனுக்குலமும் பாவத்திற்குள்ளாக்கப்பட்டது, சாபத்திற்குள்ளாக்கப்பட்டது என்று நாம் கேள்விப்படுகிற சண்டைகள், யுத்தங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், கொடூரங்கள், எத்தனையோ ஸ்திரீகள், எத்தனையோ பிள்ளைகள் கொல்லப்பட்டு தெருக்களிலே கிடக்கிறார்கள். எத்தனையோ போர் வீரர்கள், அவர்களும் மனிதர்கள் தானே, ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் மாண்டு வாரக்கணக்கிலே சாலையிலேயும் காடுகளிலேயும் அந்த சரீரங்கள் கிடக்கிறது. அவருடைய துணைவியார், அவருடைய பிள்ளைகள் வேதனையில இருக்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள், ஒரு அறிவுள்ள பிள்ளைகள், ஞானமுள்ள பிள்ளைகள் தங்களுடைய தாயாரிடத்தில் கேட்கிறார்கள், ஏன் நாம் வீட்டை விட்டு, நாட்டை விட்டு இப்படி நாம் அகதிகளாக வேறு இடத்திற்கு வந்தோம்? நாம் என்ன தப்பு செய்தோம்? என்ன பாவம் செய்தோம்? ஏன் நமக்கு இப்படி நடக்கிறது? ஏன் இங்கேயே இருக்கிறோம்? ஏன் இந்த சண்டை? ஏன் நம்ம இப்படி செய்கிறார்கள்? எல்லாம் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லவே முடியவில்லை. இந்த தாய்மார்களுக்கு கண்ணீர் தான் வருகிறது. ஒரு பக்கம் கணவன் இல்லை, பிள்ளைகள் தன்னோடு கூட இருக்கிறார்கள், அகதிகளாக நாடு விட்டு நாடு வந்திருக்கிறார்கள். அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது. இனி சொந்த நாட்டுக்கு திரும்பி போவோமா இல்லையா அன்றே அவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இவைகளெல்லாம் வந்ததனுடைய காரணம் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை. அந்த மனிதன் தேவன் தனக்கு வேண்டாம், நான் கீழ்ப்படியக்கூடியவராக அவர் இல்லை என்று அவன் சாத்தானுக்கு கீழ்ப்படியும்படியாய் தீர்மானித்தபடினாலேத்தான் இவ்வளவு வேதனை, இவ்வளவு கஷ்டங்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு முறை என்னுடைய மகன் சிறிய பையனாக இருந்தான். அவன் வெளியே போகும்பொழுது காலிலே முள் குத்தி விட்டது. அந்த முள் குத்தின உடனே ஏன் இப்படி முள் குத்துகிறது என்று கேட்டான். நான் சொன்னேன், ஆதாம் செய்த பாவத்தினாலே
இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே தான் முள் குத்துகிறது. அவனுக்கு புரியவில்லை. ஆதாம் செய்தல் என்னுடைய காலில் ஏன் முள் குத்த வேண்டும் என்று கேட்டான். ஏன் கொசு கடிக்கிறது? சபிக்கப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை என்பது எவ்வளவு வேதனைக்குள்ளாக இந்த மனுக்குலத்தை ஆட்கொண்டு விட்டது. அதே போல அது முடிவல்ல. 2ஆம் மாதமாகிய பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவருடைய கீழ்ப்படிதல் மூலமாக, ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதல் மூலமாக கிருபை பிரவேசித்தது என்று வாசிக்கிறோம். நித்திய ஜீவன் உண்டானது. யாரெல்லாம் அந்த கீழ்ப்படிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ, விசுவாசத்திலே அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை தேவன் அவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் என்ன வேதனையான காரியம் என்று சொன்னால், அநேகர் இந்த வழியை பார்ப்பதில்லை, அநேகருக்கு இந்த வழி புரிவதில்லை, அநேகருக்கு இவ்வளவு எளிதா இருக்கிறதா என்று சொல்லி இதிலே இடர் அடைகிறார்கள். அந்த இயேசுவை பின்பற்றுவதற்கு மனமில்லாமல் போகிறார்கள். ஆனால் எவ்வளவு பெரிய கிருபை தேவன் நமக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு அந்த கிருபையிலே சேரும் ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. 1 கொரிந்தியரை நான் வாசிப்பது போல, வல்லவர்கள் அநேகர் இல்லை, நல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் இல்லை, ஆனால் தேவன் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். நாம் என்ன செய்தோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் உள்ள ஞானவான்களை பைத்தியமாக்கும்படியாக தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ஒன்றுமில்லாதவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படியாக இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அப்படித்தான் இந்த சுவிசேஷத்தை தேவன் மனிதனுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆகவே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் மூலமாக நாம் இந்த நீதி அது நமக்கு கிடைத்திருக்கிறது, கிருபை கிடைத்திருக்கிறது. அந்த சாபத்தை பைபாஸ் பண்ணி போவதற்கு ஒரு வழியை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். நாம் எல்லாம் அந்த சாபத்திற்குள்ளாக போக தேவையில்லை. அந்த கீழ்ப்படிதல் மூலமாக அவர் அந்த சிலுவையின் மரணத்திற்கு கீழ்ப்படிய தீர்மானித்ததன் மூலமாக நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் சாபமானார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய பாவத்தை மட்டுமல்ல, நம்முடைய சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் அந்த சாபத்திலே வாழ தேவையில்லை. ஆகவே சங்கீதம் 119 கீழ்ப்படிதலை குறித்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக நான் வாசிக்கிறோம் 2ஆம் வசனத்திலே, அந்த ஜனங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஹோல் ஹார்ட்டட் ஒபீடியன்ஸ். ஹோல் ஹார்ட்டட் ஒபீடியன்ஸ், முழு இருதயமுடைய கீழ்ப்படிதல். அநேகர் கீழ்ப்படுகிறார்கள், பயத்தை நிமித்தமாய் கீழ்ப்படுகிறார்கள். வெளியே உள்ளதான சாட்சி கெட்டுவிடுமோ என்பதற்காக கீழ்ப்படுகிறார்கள். குடும்பத்தினுடைய பெயர் கெட்டுவிடுமோ, சபையினுடைய பெயர் கெட்டுவிடுமோ என்பதற்காக கீழ்ப்படுகிறார்கள். பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் முழு இருதயத்தோடு உள்ள கீழ்ப்படிதல் அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா உள்ளிருந்து ஆரம்பிக்கிறது. சகோதரர் ஜாக் அவர்கள் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். ஒரு அப்பா பையனை கீழே உட்காரு என்று சொன்னாராம். அவன் உட்கார மாட்டேன் என்று சொன்னான். உட்காரு என்று மீண்டுமாய் சத்தம் போட்டு சொன்னாராம், நான் உட்கார மாட்டேன். ஒரு பெரம்பை எடுத்தாராம். பெரம்பை எடுத்த உடனே அப்படியே அடங்கி போய் உட்கார்ந்து விட்டான். அழுது கொண்டே சொன்னான், நான் இன்னும் உள்ளே நின்று கொண்டே தான் இருக்கிறேன் என்று சொன்னான். ஐ எம் ஸ்டில் ஸ்டாண்டிங் இன்சைட். நான் உள்ளே நின்று கொண்டுதான் இருக்கிறேன். வெளியே வேணுமா உட்கார்ந்து விட்டேன், ஆனால் உள்ளே நான் நின்று கொண்டுதான் இருக்கிறேன் என்றால், ஐ எம் நாட் ஹோல் ஹார்ட்டட்லி ஒபேயிங் யூ. முழுதத்தோடு கூட நான் உங்களுக்கு கீழ்ப்படிந்து உட்காரவில்லை. ஏதோ வெளியே உட்கார்ந்து விட்டேன், பயத்தின் நிமித்தமாய் அடிக்கு தப்ப முடியாது நான் உட்கார்ந்து விட்டேன். முழு இதயமாக நான் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லுகிறேன். முழு இதயமாக கீழ்ப்படிதல் என்றால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலையும் ரோமர் கடைசி அதிகாரத்திலையும் பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே காணப்படவில்லை. பழைய ஏற்பாட்டிலே கீழ்ப்படிதல், கீழ்ப்படிந்தால் இவ்வளவு ஆசீர்வாதங்கள், உபாகம் 28ஆம் அதிகாரம், கீழ்ப்படியாவிட்டால் இவ்வளவு சாபங்கள் என்று பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தான் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல் என்ற ஒரு பதம் வருகிறது. ஒபீடியன்ஸ் அன்டு ஃபெய்த் என்று வாசிக்கிறோம். அந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணுதல் என்றால் என்ன? ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டளையும் என்னுடைய நன்மைக்காகவே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அதை அறிந்து விசுவாசத்தை கீழ்ப்படிவதுதான் அந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல். ஒபீடியன்ஸ் ஆஃப் ஃபெய்த். நான் விசுவாசத்தை கீழ்ப்படுகிறேன். அப்பா ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுகிறார், கண்டிப்பாக அப்பா இது என்னுடைய நன்மைக்காக தான் சொல்லியிருக்கிறார். அதுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக இதுல ஒரு நன்மை உண்டு, எனக்கு அது தெரியாது, ஆனாலும் எங்க அப்பாவை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் என்று சொல்லி ஒரு பையன் அப்பாவுக்கு கீழ்ப்படிவது போல அந்த கீழ்ப்படிதல். அதே போல என்னுடைய தகப்பன் ஒரு கட்டளையும் கொடுத்திருக்கிறார் என்றால் என்னுடைய நன்மைக்காகவே கொடுத்திருக்கிறார், தீமைக்காக அல்ல.
என்னுடைய நன்மைக்காக, நித்திய நன்மைக்காக. உடனடியாக அந்த நன்மை என்ன என்று நான் உணராமல் இருக்கலாம். உடனடியாக அந்த நன்மை என்ன என்று என்னுடைய சுற்றத்தாருக்கோ, உற்றத்தாருக்கோ, குடும்பத்தினருக்கோ நான் சொல்ல முடியாமல் இருக்கலாம். சபையினருக்கு கூட சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய தகப்பனார் வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டளைகள் எல்லாம் என்னுடைய நன்மைக்காகத்தான். ஒரு நடந்த சம்பவம், ஒரு சுரங்கத்திலே ஒரு விசுவாசி அநேக சாப்பாடெல்லாம் கொண்டு போயிருந்தார்கள். அன்று ஒரு நாள் ஒரு மனிதன் எப்பொழுதுமே அவர் ஜெபித்து விட்டு தான் சாப்பிடுவாராம். அவரை எல்லாரும் கிண்டல் பண்ணினார்கள், கேலி பண்ணினார்கள். ஒரு நாள் என்ன ஆனது என்றால், அவருடைய சாப்பாட்டை நாய் தூக்கி கொண்டு ஓடுகிறது. ஓட ஓட இவர் விரட்டி கொண்டே ஓடுகிறார். எல்லாரும் கேலி கிண்டல் செய்கிறார்கள். அந்த செய்து கொண்டே இருக்கும் பொழுதே அந்த சுரங்கம் இடிந்து விழுந்தது. எல்லாரும் அதிலே மண்ணிலே புதைபட்டு போய்விட்டார்கள். அந்த ஒருவன் மட்டும் அவர் தப்பித்தார். எத்தனையோ காரியங்கள் நாய் தூக்கி கொண்டு போவது போல நமக்கு நேரிடலாம். நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். நம்மை சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் கிண்டல் செய்யலாம். ஆனால் அதிலேயும் கூட தேவன் நமக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார், ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். அதை ஆழமாய் நாம் நம்ப வேண்டும். அவர் நம்முடைய நல்ல தகப்பன். அவரை நான் சந்தேகிக்கவே கூடாது. அவர் நல்ல தகப்பன். எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது, ஏன் இந்த வியாதி நிமித்தமாக எனக்கு அருமையானவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், ஏன் இந்த சிறு வயதிலேயே இப்படிப்பட்ட பிரச்சனை வர வேண்டும், ஏன் இவர்களுக்கு அப்படி நடக்க வேண்டும், நடக்க வேண்டும், நமக்கு தெரியாது ஏன் என்று. ஆனால் தேவன் அதை நன்மைக்கென்றே அவர் அறிந்திருக்கிறார், நன்மைக்கென்றே செய்கிறார். அவை முழு இருதயத்தோடு கூட கீழ்ப்படிதல் என்று நாம் அதை வாசிக்கிறோம். அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு முழு இருதயமாய் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஹோல் ஹார்ட்டட் ஒபீடியன்ஸ். ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே. முதல் முறையாக கீழ்ப்படிதலுக்கு மிகவும் நல்ல ஒரு மாதிரி என்று சொன்னால் ஆபிரகாம். ஆண்டவர் உன்னை புறப்பட்டு போ என்று சொல்லும் பொழுது எந்த கேள்வியும் கேட்காமல் அவர் புறப்பட்டு போகிறார். ஈசாக்கை பலியிட்டு சொல்லும் பொழுது அவர் அப்படியே செய்கிறார், கேள்வியே கேட்கவில்லை. ஏன் ஆண்டவரே, இவ்வளவு ஆண்டுகளாய் நான் ஜெபித்தேனே, நீர்தான் இந்த குழந்தையை கொடுத்தீர், ஏன் இந்த குழந்தையை நீ கேட்கிறீர்? எந்த கேள்வியும் கேட்கவில்லை. முழு இதயமாய் தன்னுடைய மகனை இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுத்தார். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு மாதிரி. ஹோல் ஹார்ட்டட் ஒபீடியன்ஸ், முழு இதயமான ஒரு கீழ்ப்படிதல். நாம் தொடர்ந்து கீழே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 119 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உமது கட்டளைகளை கொடுத்தீர், அந்த கட்டளைகளுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படியுமாறு கூறினீர். டோட்டல் ஒபீடியன்ஸ். ஒருவேளை கேட்கலாம், ஹோல் ஹார்ட்டட் ஒபீடியன்ஸுக்கும் டோட்டல் ஒபீடியன்ஸ் அல்லது பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்று கேட்கலாம். ஹோல் ஹார்ட்டட் ஒபீடியன்ஸ் என்பது நம்முடைய இருதயம் சம்பந்தப்பட்ட காரியம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாக ஆண்டவருக்கு முழு மனதோடு கூட நான் கீழ்ப்படுகிறேன். ஆகவேதான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உபாகமத்தில் வாசிக்கிறோம், முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஆகவே ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதும் கீழ்ப்படிதலும் நெருங்கி இருக்கிறது, இரண்டும் இணைந்து இருக்கிறது. When I say that I love God, I will obey. ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கீழ்ப்படியாம இருந்தேன்னா அது ஒரு மாயமாலமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு நான் நேசிக்கிறேன்னு சொன்னால் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் கவலைப்படக்கூடாது என்று சொன்னால் வேதம் சொல்லியிருக்கிறது, கவலைப்படாதீர்கள் என்று கட்டளையாய் சொல்லியிருக்கிறார். நான் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன் சொன்னால் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன். ஐ எம் டிஸ்ஓபியிங் காட்ஸ் கமாண்ட்மெண்ட். உங்கள் பாரங்கள் எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பேதுருவிலே வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் பாரங்கள் எல்லாம் அவரை மீது வைத்து விடுங்கள். ஆனா நான் என் தலைமையிலேயே நான் வச்சுட்டு இருந்தேன்னா ஐ எம் டிஸ்ஓபியிங் காட். நான் தேவனுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன். அவை ஹோல் ஹார்ட்டட் ஒபீடியன்ஸ், முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று வாசிக்கிறோம். அந்த முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவது என்பது முழு இதயத்தோடு கீழ்ப்படிவதற்கு அது நெருங்கி இருக்கிறது. இரண்டுக்கும் அதிகமான நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது என்று வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவரை பற்றி உத்தமமான ஒரு இருதயம் அவரை பற்றி இருக்கும் பொழுது அவர் சொல்வதற்கு அப்படியே நாம் சந்தோஷமாய் முழு இருதயமாய் நாம் கீழ்ப்படிவோம். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம், 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கே முற்றிலுமாய் கீழ்ப்படிவது, டோட்டல் ஒபீடியன்ஸ். மத்தேயுவிலே நாம் வாசிக்கிறோம், கடைசி அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் போய்
நான் நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு போதனை செய்யுங்கள். நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு. அதான் நம்முடைய அழைப்பு. விசேஷமாய் நம்முடைய சபையினுடைய அழைப்பு. அநேக சபைகள் இருக்கிறது. ஏன் தேவன் இன்னொரு சபை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரணம், ஆண்டவர் கட்டளையிட்ட யாவற்றையும் கை கொள்ளும்படி போதிக்கக்கூடிய ஒரு சபை. கட்டளை சிறியதா பெரியதா என்பதை நாம் பார்க்கக்கூடாது. கட்டளை கொடுத்தவர் பெரியவரா சிறியவரா, அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். எனக்கு யார் கட்டளை கொடுத்தது, யார் சொன்னது, அதை நான் செய்வதற்கு நான் உடனே விரும்புகிறேனா, உடனே நான் கீழ்ப்படுகிறேனா? டோட்டல் ஒபீடியன்ஸ், முற்றிலுமாய் கீழ்ப்படிவது. அதைத்தான் நாம் இந்த 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 4ஆம் வசனம் மட்டுமல்ல, 34ஆம் வசனத்திலேயும் சங்கீதம் 119 34ஆம் வசனத்திலேயும் வாசிக்கிறோம். நான் புரிந்து கொள்ள உதவும், நான் உமது போதனைகளுக்கு கீழ்ப்படிவேன், நான் அவற்றிற்கு முற்றிலும் கீழ்ப்படிவேன். தாவீது அல்லது இந்த சங்கீதத்தை எழுதினவர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே நம்முடைய கட்டளைகளை எனக்கு போதியும். அந்த வேலைத்தான் நம்முடைய சபை செய்யும்படியாக நாம் தரிசனத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் என்ன கட்டளைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். விசேஷமாய் மத்தேயு 5, 6, 7 கவலைப்படாதீர்கள் என்பது ஒரு கட்டளை. அது ஒரு சிறிய கட்டளை என்று நாம் எண்ணலாம். கவலைப்பட்டால் அது ஒரு பெரிய பாவத்தை போல தெரியாது. ஆனாலும் கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன தேவன் யார்? பெரிய தேவன். அவர் நம்முடைய தகப்பன். ஆகவே ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, நான் கவலைப்பட மாட்டேன், என் பாரப்பட மாட்டேன், பாரங்கள் எல்லாம் உம்முடைய பாதத்திலே வைத்து விடுகிறேன், நீர் அவைகளை பார்த்துக் கொள்வீர். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை. நம்முடைய பிள்ளைகளை குறித்த பாரம் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தை குறித்த பாரம் இருக்கலாம், வேலை குறித்த பாரம் இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாம் நாம் தேவன் மீது நாம் இறக்கி வைத்து விடுகிறோமா? இல்லாவிட்டால் நம்முடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை, முற்றிலுமாய் நாம் கீழ்ப்படிவதில்லை. இட் இஸ் நாட் டோட்டல் ஒபீடியன்ஸ். அது நல்ல ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். நெகட்டிவ் எக்ஸாம்பிள், சவுல். ஆண்டவர் சவுலை பார்த்து சொன்னார், அந்த அமலேக்கியர் அங்கு உள்ளதான ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் ஒன்றையும் நீ ஸ்பேர் பண்ணக்கூடாது, தப்ப விடக்கூடாது, முற்றிலும் நீ கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆனால் சவுல் என்ன செய்தார்? அவர் கீழ்ப்படிந்தார், ஆனால் முற்றிலுமாய் கீழ்ப்படியவில்லை. பாதி கீழ்ப்படிதல். அவர் தனக்கு விரும்பியதெல்லாம், நேர்த்தியான ஆடுகள், கொழுத்த மாடுகள், கொழுத்த கன்றுகள், நல்ல மனிதர்கள் எல்லாரையும் தப்ப வைத்து விட்டார். அவள் எல்லாம் வைத்து விட்டு மீதி காரியங்களை கொன்று விட்டார். மீதியை எல்லாம் கொன்று விட்டார். இட் இஸ் நாட் டோட்டல் ஒபீடியன்ஸ், இம்பார்ஷியல் ஒபீடியன்ஸ். பாதி கீழ்ப்படிதல், முக்கால கீழ்ப்படிதல். அருமையான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் பெற்றுக்கொண்ட எல்லா போதனைகள், ஆகவே தான் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், நம்முடைய போதனைகளை எனக்கு போதியும், நம்முடைய கட்டளைகள் எனக்கு போதியும், நான் புரிந்து கொள்ள உதவி செய்யும். புரிந்து கொண்டு விட்டால் முற்றிலுமாக நான் கீழ்ப்படிந்து விடுவேன். ஒருவேளை ஆண்டவர் 20% உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கலாம், அல்லது 25% நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம். அந்த புரிந்து கொண்ட காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படைந்திருக்கிறீர்களா? முற்றிலுமாய் ஆண்டவரே நான் கீழ்ப்படைந்திருக்கிறேன் சொல்ல முடியுமா? ஞானஸ்நானம், கர்த்தருடைய பந்தி, இன்னும் எவ்வளவோ காரியங்களை சடங்குகளாக தேவன் கொடுத்திருந்தாலும் அதை செய்ய சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பந்தியும் ஞானஸ்நானமும், அதற்கு நாம் முற்றிலுமாய் கீழ்ப்படிந்திருக்கிறோமா? தேவன் சொல்லக்கூடிய சிறு சிறு காரியங்களை ஆண்டவரே நான் முற்றிலுமாய் நான் கீழ்ப்படிவேன் சொல்ல முடியுமா? அல்லது கன்வீனியன்ட்டாய் உள்ள காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து விட்டு என்னுடைய சுயத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரியத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்க முடியும். உதாரணமாக, இன்னாரிடத்துல போய் மன்னிப்பு கேள் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்தலாம், நமக்கு சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாலிபனா இருந்த பொழுது ஒருவருக்கு விரோதமாய் ஒரு தவறை செய்து விட்டேன். ஒரு கடிதத்தில் உள்ளது முக்கியமான காரியத்தை அடித்து விட்டு போஸ்ட் பண்ணிவிட்டேன், ஒரு போஸ்ட் கார்டை. ஆனால் ஆண்டவரை உணர்த்தி கொண்டே இருந்தார், நீ மன்னிப்பு கேள். ஆனால் என்னோட உள்ளத்திலே நான் எப்படி மன்னிப்பு கேட்பது? அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டால் இந்த தவறை செய்தவனா இவன் என்று என்னை பற்றி தவறாக எண்ணுவாரே, கீழாக எண்ணுவாரே என்று என்னோட உள்ளத்திலே போராட்டம். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்திலே போய் உட்காரும் பொழுதெல்லாம் அது ஒரு பெரிய பூதம் போல வரும். நான் அப்படியே அந்த நேரத்தில் வேதனைப்பட்டு விட்டு அப்படியே நான் சமாளித்து விடுவேன். இப்படி 3 வருடங்கள் போராடிங்க. 3 வருடங்கள் கழித்து என்னால் அப்பவும் இருக்க முடியவில்லை. அவரிடத்துல போய் நான் மன்னிப்பு கேட்டேன். அவர் மிகவும் எளிதாக அதை எடுத்துக்கொண்டார். இதுதானே, பரவாயில்ல, அதை ஒன்றும் கவலைப்படாத போ என்று சொல்லிவிட்டார். இப்படி சொல்வார்கள் நினைத்தால் 3ஆவது நாளே போய் மன்னிப்பு கேட்டு இருந்திருக்கலாமே. அநேக காரியங்களை பிசாசு அப்படித்தான் பூதம் போல காண்பிக்கிறான். ஆனால் நாம் அதை செய்ய கீழ்ப்படிய போனால் அது மிக ரொம்ப எளிதான காரியம். 25,000 ரூபாய் என்று எண்ணிக்கொண்டு போய் 25 பைசாவிலே முடிந்துவிடும். எவ்வளவாய் சாத்தான் நம்ம ஏமாற்றுகிறான். நீ போய் சொல்லிவிட்டால் உன்னை பற்றி என்ன நினைப்பார், அப்படி நினைப்பார், இப்படி நினைப்பார், உன்னை கீழாக நினைப்பார், அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவான். ஆனால் அதுதான் நமக்கு பெரிதாய் தோன்றுகிறது. அவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து விடுகிறோம், தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை.
அதுவரை என்னோட வாழ்க்கையில ஒரு கட்டை போல நான் உணர்ந்தேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டி வைக்கப்பட்டவனை போல உணர்ந்தேன். ஒரு விடுதலை இல்லை, ஒரு சுயாதீனம் இல்லை, ஒரு ஒரு சுதந்திரம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. ஆனால் முற்றிலுமாய் தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது சவுளை போல வசதியான காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து விட்டு வசதியில்லாத காரியங்களை அப்படியே ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் புட்டிங் அண்டர் த கார்பெட், சரியாக சொல்றேன் என்று தெரியவில்லை. அப்படி ஒரு பழமொழி இருக்கிறது. கார்பெட்டுக்கு கீழே அதை தள்ளி விடுவது, யாருக்கும் தெரியாது, மறைந்துவிடும். அப்படியே காலத்தை ஓட்டிக்கொண்டே இருப்பது. ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் பொழுது, ஆண்டவரே நான் முற்றிலுமாய் நான் கீழ்ப்படுகிறேன், உமக்கு கீழ்ப்படுதான் ஆண்டவரே எனக்கு பிரதானமான காரியம். யார் என்னை என்ன நினைத்தாலும் சரி, என்னை பற்றி எடை போட்டாலும் சரி, ஆண்டவரே என்னை ஆவிக்குரியவனே இல்லை என்று எண்ணினாலும் சரி, எனக்கு முக்கியமான காரியம் உமக்கு நான் முற்றிலுமாய் நான் கீழ்ப்படிவேன். டோட்டல் ஒபீடியன்ஸ். ஆண்டவரே நான் அப்படி நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவர் சமூகத்திலே நாம் வருவோம். 69ஆம் வசனத்திலேயும் நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதை நான் கண்டிப்பாக முழுமையாக நான் செய்வேன் என்று சொல்கிறார். முழுதயத்தோடு உடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்கிறார். அடுத்த ஒரு கீழ்ப்படுதலை குறித்து நாம் வாசிக்கிறோம், ஜாய்ஃபுல் ஒபீடியன்ஸ். அதை நாம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 119:32. நான் மகிழ்ச்சியோடு உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன், கர்த்தாவே உமது கட்டளைகள் என்னை மகிழ்ச்சியாக்கும். இங்க பார்த்தல 2 காரியம். மகிழ்ச்சியோடு கீழ்ப்படியும் பொழுது நான் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேனோ அந்த கட்டளை என்னை மகிழ்ச்சியாக்கும். ஜாய்ஃபுல் ஒபீடியன்ஸ். நான் சந்தோஷமா ஆண்டருக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன்னா ஆண்டர் என்னை சந்தோஷமாக்குவார். சில சமயத்துல பிள்ளைகள் பெற்றோர் சொல்லுகிற காரியத்துக்கு சந்தோஷமா கீழ்ப்படிவாங்க. அப்படியே இழுத்துக்கிட்டு, என்ன ஆமா, என்ன டேடி, நானே செய்யணுமா, சரி செய்யறேன் இந்த ஒரு தடவை என்று சொன்னால் அது சந்தோஷமான ஒரு கீழ்ப்படுதல் இல்லை. அடுத்த முறை அப்பா அவன்கிட்ட வேலை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, யோசிப்பாங்க. இவன்கிட்ட சொன்னா மூஞ்ச தூக்கிட்டு செய்வான், உணங்கிட்டே செய்வான், அது பேசாம நம்மளே செஞ்சிடலாம். இல்லை, சந்தோஷமா நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மளை தொடர்ந்து பேசுவார். இந்த கீழ்ப்படிதலே ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது, செவி கொடுப்பது. என்றால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் தகன பலிகளை பார்க்கிலும் கர்த்தருக்கு செவி கொடுத்தலுமே உத்தமம். இங்கே கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் இரண்டும் சேர்ந்து வருகிறது. ஆகவே கீழ்ப்படிதலுக்கும் செவி கொடுத்தலுக்கும் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்க நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்படி பேசுவார்? பல விதங்களிலே பேசுவார். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், 19ஆம் சங்கீதம் என்று எண்ணுகிறேன், வானங்கள் கர்த்தருடைய மகிமையை தெரிவிக்கிறது, ஆகாய விரிவு அவருடைய கிரிகளை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, ஆனாலும் அவைகள் பேசிக்கொண்டே இருக்கிறது. இதே சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் பேசாமலே பேசுவார், அவருடைய மௌனத்திலே நம்மோடு கூட பேசுவார். அடிக்கடி நாம் ஆண்டவர் சமூகத்திலே நாம் காத்திருந்து, ஆண்டவரே என்னோடு கூட நீர் பேசும் என்று நாம் கேட்க வேண்டும். ஆண்டுடைய சைலன்ஸை நம்ம புரிந்து கொள்ளாட்டி அவர் பேசுகிற பேச்சை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவருடைய மௌனத்தை நாம் முதலாவது புரிந்து கொள்ளாவிட்டால் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாது. சங்கீதம் 19 வாசிக்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை கூறுகின்றன, தேவனுடைய கரங்கள் செய்த நல்ல செயல்களை ஆகாயங்கள் அறிவிக்கின்றன. வானத்தை பார்த்தாலே எவ்வளவோ ஆண்டவன் நம்மோடு கூட பேச முடியும். செடி கொடிகளை பார்க்கும் பொழுது பேச முடியும்.